ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? என்ன பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இந்த சமையல் வீடியோ உங்களுக்கு வந்திருக்காது. காலையிலேயே நான் சமையல் வீடியோ டீ போடுற வீடியோ காலையில் வீடியோ போடுறேன். இப்போ லேட் உங்களுக்கு. நான் வந்து இப்போ ஊரில் நிற்கிறேன். ஜெஃப்னாவில் சடங்கு வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நிற்கிறேன். நாங்கள் இனி கொழும்பு போய் தான் என்னுடைய அலப்பறை உங்களுக்கு தாங்க முடியாமல் இருக்கும். சில பேர் நிற்பீங்க, அடடா உங்களோட அலப்பறையிலேருந்து 3-4 நாளாக விடுதலை அப்படியே நிற்பீங்க. நான் இப்போ தெல்லிப்பளைக்கு வலிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பார்க்க அப்பாவை தெல்லிப்பளையில் ஓட்டில் அட்மிட் பண்ணிட்டாங்களாம். ஏன்னா அப்பாவுக்கு இன்னும் நிறைய மருந்துகள் அதில் இருக்குமா, அப்பா உறைஞ்சிட்டாராம்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் மதிய சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன். அவருக்கு கஞ்சியும் மாதுளம்பழமும் ஊர் முட்டையும் தான் இப்போ அங்கே அம்மா சமைச்சு வச்சுருக்கிறேன். இப்போ நாங்கள் எங்கட வீட்டை நிற்கிறேன். எங்கட வீட்டு இந்த அம்மா வந்து மகள் வீட்டை நிற்கிறேன். இந்த மகள் வீட்டை அப்போ இப்போ எடுத்துக்கொண்டு இனி போகிறதான் பைக்கில் தான் போகிறேன். அங்கே போய் உங்களுக்கு நான் தெல்லிப்பள்ளை ஹாஸ்பிட்டலில் காட்டுறேன். சரியா? ஷார்ட் வீடியோவாக தான் போடையிலும் ஃபுல் வீடியோ எடுக்க அலௌட்டோ தெரியாது. அப்பா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். அவருக்கு கொஞ்சம் மெனப்பயம், எல்லாருக்கும் மெனப்பயம் இருக்குன்னு அவர் மெனப்பயம். 30 கேரண்டில் 5 கேரண்ட் பிடிச்சாச்சு, 25 கேரண்ட் பிடிக்கணும். இன்றைக்கு ஒரு கேரண்ட் பிடிச்சாச்சு. திங்கள்லேருந்து வெள்ளி வரையும் கரண்ட் பிடிப்பாங்க. சனி ஞாயிறும் வீட்டுக்கு அனுப்பி விடுவாங்க. அப்போ அவர் என்னென்னா அப்பா ஒவ்வொரு நாளும் காலையில் போய்ட்டு மருந்தும் கரண்டும் ஏற்றிட்டு வரதுக்கு கதைக்க சொன்னேன். அப்போ கதைச்சி பார்த்தாங்க. ஆனால் அவங்க சம்மதிக்கலை. என்னென்னா அது அலைச்சல், நைட்டுக்கு மருந்து ஏற்றுறது, அதில் தூர இருந்தெல்லாம் ஆக்கள் வந்திருக்கிறேன். இங்கே நிற்கட்டுமெண்டாப்பில் அவர் கொஞ்சம் டல்லாகிட்டு ஓகே. ஆனால் போய்க்கே அவர் ரோட்டில் நிற்கிற மாதிரி தானே எல்லாம் உடுப்பெல்லாம் கொண்டு போயிட்டார். ஓகே, அது பிரச்சனை இல்லை. இப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். இப்போ பைக் வேறு மாதிரியும் பார்த்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பைக் வந்தோன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அப்படியே என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருக்கிறாங்க, அவங்களையும் பார்க்க போகிறேன். எங்கே என்றால் தெல்லிப்பளைக்கு கிட்டத்தான் மாவட்டப்புறம் போய் அவங்களையும் பார்த்துட்டு வந்துடுவேன். கலக்கிது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வீசிங்க. ஏன்னா இங்கே வந்து எனக்கு இந்த தண்ணியல் கூழாக குடிச்சு சரியான வெக்க கூழாக குடிச்சு அங்கேயும் வெக்க தான். நான் எங்களுக்கு அங்கே காற்று வரும். ஏன்னா கடைசி மாதிரி தானே காற்று சோண்டு அடிக்கும். பகலையில் ஃபேனே போட தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இங்கே சரியான வெக்கையும் சூடும். தொண்டை நோவுது, எனக்கு எச்சி முழுங்க பயங்கரமாக வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ குறைஞ்சிட்டு எனக்கு தெரியுது. ஆனால் பட் நான் அங்கே போய் போடுவேன். இங்கே என்னால் முடிஞ்ச ஷார்ட் வீடியோ. இங்கே சமையல் வீடியோ போடல. என்ன எங்களோட அம்மம்மா தான் சமைப்பான். அம்மம்மாவுக்கு இடைக்கில் போயிருந்து எடுக்கிறதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். 2-3 வீடியோக்கள் போடணும். இந்த சடங்கு வீடியோ ஃபுல் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். போடணும். டைம் இல்லைன்னு தான் இங்கே எனக்கு சரியான உடம்பு அலைச்சல், உடம்பு நோவு, இந்த சடங்கு விட்டு காய்ச்சல் மாதிரி தடிமன். நேற்றுலாம் ஆவி மண்டை குத்து சரி ஆவி பிடிச்சிட்டு தான், ஆவி என்ன பேயே இல்லை, சுடுதண்ணி வச்சு ஆவி பிடிச்சி தான் படுத்தேன். இப்போ தொண்டைக்குள்ள நோவுது. சரி அப்பாவையும் போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு இப்போ கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நான் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து